வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தல். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி விடுதலை சிறுத்தை கட்சியிற்கு கடிதம். திருமாவளவன் முடிவு எடுப்பார் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தகவல். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி விநாயகா மிஷன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் கலாச்சார விழா கொண்டாடப்பட்டது. விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுவை அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியில் விளையாட்டு மற்றும் கலாச்சார கலை விழா ஸ்ரேயஸ் 26 என்ற பெயரில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி டீன் டாக்டர் செந்தில்குமார் தலைமை தாங்கினார். இயக்குனர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் விருந்தினர்களை வரவேற்று பேசினார். சிறப்பு விருந்தினர்களாக சூப்பர் சிங்கர் புகழ் பாடகர்கள் அனு ஆனந்த், அஜய் கிருஷ்ணா மற்றும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மைக்கேல் அகஸ்டின் ஆகியோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சிகளை நடத்தினர். பிறகு மாணவர்களின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு விளையாட்டு மற்றும் கலை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற அணிக்கு ஒட்டுமொத்த வெற்றி சுழற்கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றியதற்காக மாணவ பேரவை மற்றும் நுண்கலை அமைப்பு மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் நிறைவாக நுண்கலை அமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் நிவேதா நன்றி கூறினார். இதற்கான ஏற்பாடுகளை நிர்வாக அதிகாரி சந்துரு, நுண்கலை அமைப்பு ஒருங்கிணைப்பாளர்கள், மாணவ பேரவை ஒருங்கிணைப்பாளர்கள், உறுப்பினர்கள், மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்தார். பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். தொடர்ந்து புதுச்சேரி வளர்ச்சி திட்டங்கள் குறித்த புத்தகம் வழங்கினார். தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க மத சார்பற்ற கட்சிகளிடம் ஆதரவு கோரி உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தை கட்சிவிற்கும் அதற்குரிய கடிதம் வந்துள்ளதாகவும் இதுகுறித்து விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் ஒரு முடிவை எடுப்பார் என விடுதலை சிறுத்தை கட்சி பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஹிந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சாலை அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சி முதன்மை செயலாளர் அரிமா தமிழன் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற உறுப்பினரும் விசிக பொதுச் செயலாளருமான ரவிக்குமார் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட விசிகவினர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில கல்வித்துறையில் ஹிந்தியை திணிக்கும் முயற்சியை கைவிட கோரியும் மாநிலத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இருமொழி கொள்கையை தொடர்ந்து செயல்படுத்த வலியுறுத்தியும் மத்திய அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், புதுச்சேரியின் கலாச்சார அடையாளமாக விளங்கும் பிரெஞ்சு மொழியை புறக்கணித்துவிட்டு ஒன்றிய அரசின் அழுத்தத்தால் ஹிந்தியை திணிப்பதை வன்மையாக கண்டிப்பதாகவும் தமிழகத்தை போன்றே புதுச்சேரியிலும் இருமொழி கொள்கையை நீடிக்க வேண்டும் என்றும் மாணவர்களின் கல்வி உரிமையை பறிக்கும் வகையிலான ஹிந்தி திணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் இல்லையென்றால் மாநிலத்தில் மொழி உரிமையை காக்க
விசிக தொடர்ந்து போராட்டத்தை முன்னெடுக்கும் எனவும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க தனது கட்சி சார்பில் காங்கிரஸ், இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவை கோரியுள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஆதரவு கோரும் கடிதம் வந்துள்ளதாகவும், இதுகுறித்து அவர் விரைவில் சென்னையில் விரிவான விளக்கத்தை அளிப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மதசார்பற்ற கட்சிகளின் ஆதரவோடு ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். குழந்தைகள் இந்திய அரசின் மும்மொழி திட்டத்தின் கீழ் பள்ளிகளிலே 3வது மொழியாக பிரெஞ்சு மொழியை தேர்ந்தெடுத்து பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு மொழியை படித்திருக்கிறார்கள். இன்றைக்கு திடீரென்று அவர்களுடைய மொழி உரிமையை பறிக்கும் விதமாக பிரெஞ்சு மொழியை அந்த அட்டவணையிலிருந்து அகற்றிவிட்டு இந்தியை கட்டாயம் படிக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசினுடைய அந்த கொள்கையை புதுச்சேரி மாநில அரசு இங்கு இருக்கிற மக்கள் மேல் திணித்திருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவட்டில நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்பதில்லை, இருமொழி கொள்கையே சரியானது என்ற நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம். அது தவறான செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சந்திக்கவில்லை. இதுவரை தாவேக மதச்சார்பற்ற கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், விசிக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகியவற்றினுடைய ஆதரவை அவர்கள் கோரியிருக்கிறார்கள். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு கல்வி பங்களா ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு அம்மன் மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. முன்னதாக பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை 30 ஆண்டுகளாக தொண்டு செய்து வரும் ராஜேஷ் சிறப்பாக செய்திருந்தார். ஆடம்பர வாழ்க்கைக்காக கொள்ளையடிக்க முயன்ற 2 ரவுடிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுவை திருபுவனை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகையன் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். இரவு 11:15 மணி அளவில் ஒருவர் மதகடிப்பட்டு பாளையம் ரோஸ் கார்டன் அருகில் உள்ள மதுக்கடை முன்பு கத்தியை காட்டி தகராறில் ஈடுபட்டு வருவதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்தபோது கத்தியை காட்டி ஒருவர் மிரட்டிக் கொண்டிருந்தது தெரிய வந்தது. காவல்துறையினரை கண்டதும் அவர் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றார். காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் ரயில்வே குடியிருப்பை சேர்ந்த மாதவனின் மகன் 25 வயதான சந்துரு என்பதும் அவர் மீது கொலை, கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் ஆடம்பர வாழ்க்கை வாழ அந்த வழியாக செல்பவர்களிடம் கொள்ளையடிக்கும் நோக்கில் வீச்சறிவாளுடன் இருந்ததாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து வீச்சறிவாளை பறிமுதல் செய்தனர். இதேபோல் திருபுவனை உதவி ஆய்வாளர் ராஜேஷ் மற்றும் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது திருபுவனை பழைய மாவு ஆலை பகுதியில் ஒருவர் கத்தியுடன் பதுங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. காவல்துறையினர் அங்கு சென்று பார்த்தபோது ஒருவர் அங்கிருந்து தப்பி செல்வதை கண்டனர். காவல்துறையினர் அவரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் புதுவை களித்தீர்த்தான்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த ரவிச்சந்திரனின் மகன் 26 வயதான கார்த்திக் என்பதும் திருபுவனை மற்றும் தமிழக பகுதியில் கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர் என்பதும் தெரிய வந்தது. மேலும் ஆடம்பர வாழ்க்கைக்காக கார்த்திக் அப்பகுதியில் உள்ள தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிக்க பதுங்கியிருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய நிலை குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் இதற்கு காரணமான வைத்திலிங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர்கள் சிவ சண்முகம், ரஹ்மான் உள்ளிட்ட நிர்வாகிகள், ஓபிசி தலைவர் கண்ணன், வேல்முருகன், பஞ்சகாந்தி மற்றும் பலர் செய்தியாளர்களை சந்தித்து கட்சியின் தற்போதைய நிலை குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். அவர்கள் கூறுகையில்,
காங்கிரஸ் கட்சியில் சேர விரும்பிய வெற்றி பெற்ற வேட்பாளர்களை கட்சி தலைவர் வைத்திலிங்கம் திமுகவிற்கு அனுப்பியதாகவும், கடந்த ஓராண்டாக திமுக அமைப்பாளர் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்த போது அதற்கு கட்சி தலைமையில் இருந்து எந்த பதிலும் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தனர். மேலும் 2026ஆம் ஆண்டு புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக நிர்வாகிகள் பல்வேறு முயற்சிகள் எடுத்ததாகவும், குறைந்தபட்சம் 20 தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் அல்லது தனித்து போட்டியிட வேண்டும் என மேலிடத்திற்கும் ராகுல் காந்தியிடமும் வலியுறுத்தியதாகவும் கூறினர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட தயாராக இருந்த போதும் கடைசி நேரத்தில் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும், இதுகுறித்து விளக்கம் அளிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். உழவர்கரை தொகுதியில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலனை போட்டியிட வைக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் அது ஏற்கப்படவில்லை என்றும், கட்சி தலைவர் வைத்திலிங்கம் தனது விருப்பப்படி வேட்பாளர் தேர்வில் செயல்பட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியில் போட்டியிட்டது குறித்தும் கேள்விகள் எழுப்பிய அவர்கள், கடந்த 5 ஆண்டுகளில் கட்சி தொண்டர்களை போராட்டங்களில் ஈடுபடுத்திய பின்னரும் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றியை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்ட வைத்திலிங்கம் உடனடியாக தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இந்த சந்திப்பில் செயலாளர்கள் சரவணன், நந்தா கலைவாணன், குலசேகரன், செல்வம், PM சரவணன், புகழேந்தி, சாந்தி, ராணி, வீரா, குமார், ஆறுமுகம், பெரியநாயகி, சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய தலைவரா ராகுல் காந்தி யார சொல்றாரோ வைத்திலிங்கத்தை தவிர, வைத்திலிங்கம் சொல்றவங்களை தவிர யார சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இளைஞர்களுக்கு வாய்ப்பு வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கை வைப்போம். அடுத்த கட்டமாக ராஜினாமா செய்யவில்லை என்றால் அடுத்த வாரம் மத்திய AIC ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து புதுச்சேரிக்கு வருகிறார்கள். அவர்களிடம் கோரிக்கை வைத்து போராட்டத்தையும் பிரச்சனையும் நாங்கள் ஆரம்பிப்போம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும். கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தல். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு கோரி விடுதலை சிறுத்தை கட்சிவிற்கு கடிதம். திருமாவளவன் முடிவு எடுப்பார் என பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தகவல். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.